சீமான் மீது சாணி வீச்சு, அதிர்ச்சியில் உறைந்த தொண்டர்கள். அதாவது தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய கட்சியாக நாம் தமிழர் கட்சியை ஒரு சிலர் பார்த்தாலும் சீமானால் அது மேலும் பாழாகி வருகிறது. சீமான் தனது நாவை கட்டுப்படுத்தாமல் சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் அக்கட்சியின் கொள்கை மீறியும் செயல்பட்டு வருகிறார். இதுவும் போக வாயை திறந்தாலே பொய் என்று பலரும் விமர்சித்து வருகின்றனர். இதற்கு அக்கட்சியினரே பலரும் சீமானுக்கு கண்டனங்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் அண்மையில் பெரியாரை அவமரியாதையாகவும் அவதூறாகவும் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசி சர்ச்சையில் சிக்கினார். பெரியார் குறித்தும் சீமானின் பேச்சுக்கு கண்டனங்கள் எழுந்த நிலையில் தனது நாவை அடக்காமல் மேலும் அவதூறாக பேசி வந்தார். தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மீதும் சீமான் பேச்சுக்கு கண்டனங்கள் தெரிவித்து வருகின்றனர். அதோடு அவர் மீதும் புகாரும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் சீமானுக்கு அவரது சொந்த கட்சிக்குள்ளேயே கண்டனங்கள் எழுந்துள்ளன. மேலும் பெரியார் குறித்து சீமானின் பேச்சு அவரை சார்ந்தது என்றும் கட்சிக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை என்று நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீஷ் பாண்டியன் அறிக்கை வெளியிட்டார். இந்த நிலையில்தான் தந்தை பெரியார் குறித்தும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சில தினங்களுக்கு முன்பு சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்தார். மேலும் அவருக்கு திராவிட அமைப்புகள் கண்டனங்கள் தெரிவித்து வருகின்றன. சில தினங்களுக்கு முன்பு சீமான் வீடு அமைந்துள்ள நீலாங்கரை பகுதியில் பல்வேறு அமைப்புகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதே நேரம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் அதிமுக, பாஜக, தமாக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்துள்ளன. இதனால் இருமுனை போட்டியாக அமைந்திருக்கும் திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையே பிரச்சார போர் நடந்து வருகிறது. இரு கட்சியினரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில்தான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஈரோடு தொகுதியில் நேற்றிலிருந்து பரப்புரை மேற்கொண்டு வந்தார். தந்தை பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த நிலையில் பரப்புரையில் ஏதேனும் அசம்பாவிதம் நடைபெறும் என சீமான் பரப்புரையில் காவல்துறையினர் அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். இந்த நிலையில்தான் 2வது நாளாக சீமான் பரப்புரை மேற்கொண்டிருந்த போது பெரியார் குறித்து அவதூறாக பேசியதாக கூறி எதிர்க்கட்சியினர் சீமான் மீது எதிர்ப்பு தெரிவித்து கோஷம் எழுப்பினர். மேலும் சீமான் மீது நிறைய பொருட்களும் வீசி எரியப்பட்டதாகவும் அசுத்தமான பொருட்களும் வீசி எரியப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.